கொஞ்சம் பின்னாடி தமிழக அரசு 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 முன்னுரிமை கொடு 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 நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடு முன்னுரிமை கொடு முன்னுரிமை கொடு முன்னுரிமை கொடு நிறைவேற்று 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 50 ஆண்டாய் கிடப்பில் கிடக்கும் 50 ஆண்டாய் கிடப்பில் கிடக்கும் 50 ஆண்டாய் கிடப்பில் கிடக்கும் 50 ஆண்டாய் கிடப்பில் கிடக்கும் காவிரி ஐயாற்று திட்டத்தை காவிரி ஐயாற்று திட்டத்தை உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று காயுது 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 விவசாய நிலமெல்லாம் விவசாய நிலமெல்லாம் காய்ந்து போய் கிடக்குது காய்ந்து போய் கிடக்குது பாயுது 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 காவிரி ஆற்று தண்ணீர் எல்லாம் காவிரி ஆற்று தண்ணீர் எல்லாம் கடலில் வீணாய் பாயுது கடலில் வீணாய் பாயுது தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு இணைக்க வேண்டும் இணைக்க வேண்டும் இணைக்க வேண்டும் இணைக்க வேண்டும் காவிரி ஆற்றை ஐயாற்றை காவிரி ஆற்றும் ஐயாற்றை உடனடியாக இணைக்க வேண்டும் உடனடியாக இணைக்க வேண்டும் இணைக்க வேண்டும் இணைக்க வேண்டும் இணைக்க வேண்டும் இணைக்க வேண்டும் சரபங்காற்றை பொன்னி ஆற்றை சரபங்காற்றை பொன்னி ஆற்றை திருமணி முத்தாற்றை திருமணி முத்தாற்றை கரைப்போட்டு நாற்றை ஐயாற்றை கரைப்போட்டு நாற்றை ஐயாற்றை காவிரியோடு இணைக்க வேண்டும் காவிரியோடு இணைக்க வேண்டும் காக்க வேண்டும் காக்க வேண்டும் காக்க வேண்டும் காக்க வேண்டும் 5 மாவட்ட விவசாயத்தை 5 மாவட்ட விவசாயத்தை காக்க வேண்டும் 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 அந்த ஏக்கர் விவசாயத்தை காக்க வேண்டும் காக்க வேண்டும் காக்க வேண்டும் காக்க வேண்டும் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நிறைவேற்று 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 காவிரி ஆற்றை ஐயாற்றை காவிரி ஆற்று ஐயாற்று இணைப்பு திட்டத்தை உடனடியாக இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்று 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 நன்றி அப்படியே முன்னாடி வந்துருங்க எடுத்தாச்சா அப்படியே முன்னாடி மாதிரி உட்காந்துக்கங்க பேனர் விட்டுருங்க சேர் எடுத்து முன்னாடி கொடுங்க ஐயாவுக்கு சேர் இந்தியாவிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிற தலைவர் போர் கொள்கிற விவசாயம் தான் என்னுடைய கடவுள் என்று போற்றுகிற தலைவர் அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்
இங்கே விவசாயிகளை சந்திக்கிறார். கூட பெருமதிப்புக்குரிய ஐயாக்கண்ணு ஐயா அவர்களும் இங்கே இருக்கிறார். நிகழ்ச்சி தொடங்குகிறது. மாவட்டத்துடைய செயலாளர் விமானாத் அவர்கள் வரவேற்பார்கள். திருச்சி மாவட்டத்திலே விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், விவசாயிகளுக்காக டெல்லி வரை சென்று போராடிய போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் தலைவர் அங்கு சென்று விவசாயிகளுக்கு சாப்பிட்டீர்களா என்று கேட்டு உணவை ஏற்பாடு செய்து கொடுத்த ஒரு பெரிய கடவுளாக இன்று விவசாயிகள் பார்க்கின்றனர். அத்தனை பெற்ற மகத்தான தலைவர்கள் என்று வருகை தந்துள்ளார்கள். விவசாயிகளை கலந்துரையாட வருக என்று விவசாய பெருமக்களை வருக என்று வரவேற்கிறேன். விவசாயிகள் தான் என் கடவுள். தலைவர் அவர்கள் சொல்கிறார்கள், தலைவர் விவசாயிகள் தான் என்னுடைய கடவுள் என்று சொல்கிறார்கள். ஆகவே அந்த விவசாயிகளை சந்திப்பதற்காக இன்று விவசாயிகளின் குறைகளை கேட்டு காவேரி 5000 திட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இன்று விவசாய பெருங்குடி மக்களை அனைவரும் இந்த தலைவருடன் கலந்துரையாடுவதற்கு வருகை தந்த விவசாயிகளுடைய தலைவர் ஐயா கண்ணு உள்ளிட்ட அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. மதிப்புக்குரிய பெரியவர் மரியாதைக்குரிய ஐயாக்கண்ணு ஐயா அவர்கள். விவசாயிக்கு டெல்லியில முத உணவு கொடுத்ததே ஐயா தான். 141 நாள் போய் டெல்லியில படுத்திருந்தோம். நடு ரோட்ல படுத்திருந்தோம், தார் ரோட்ல படுத்திருந்தோம். நாதி இல்லாம இருந்த விவசாயிகளை முதல் வந்து சந்தித்து ஒருவேளை சாப்பாடு 50,000 ரூபாய் ஆகும். ஒருவேளை சாப்பாடு 50,000 ரூபாய் ஆகும். விவசாயிகளை சந்தித்து முதல் உணவு கொடுத்த தலைவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களே, இப்பவும் முதல் உங்ககிட்ட நாங்க கேட்கறதெல்லாம், இந்த காவிரியில லட்சக்கணக்கான கனஅடி தண்ணீர் வேஸ்டா கடல்ல போய் விழுது. அந்த தண்ணீர்ல ஒரு 1000-2000 கனஅடி, லட்சத்துல சும்மா ஒரு 1000-2000 கனஅடியை திருப்பி ஐயாத்துல இணைச்சிட்டா சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் 5 லட்சம் புஞ்சை நிலங்கள் எல்லாம் நஞ்சை நிலமாக மாறிவிடும். 1000 ஏரி குளங்கள், 1000 ஏரி எல்லாம் நிரம்பிடும். நிலத்தடி நீர்மட்டம் இப்ப 1000 அடியில இருக்கு கீழே. அந்த தண்ணி வெறும் 20 அடிக்கு வந்துடும். நல்ல மரங்கள் எல்லாம் செழித்து வளரும். அதை ஐயாவுடைய முயற்சி பண்ணார்னா கண்டிப்பா இந்த அரசாங்கம் செய்யும் என்று கேட்டுக்கொண்டு, ஐயாவை நாங்கள் வேண்டுவதெல்லாம் என்னவென்றால், மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா தேர்தலில் சொன்னாங்க, விவசாயிக்கு பையன்கள்லாம் படிச்ச கல்வி கடன் இருக்குல்ல, கல்வி கடன் தள்ளுபடி பண்ணேன்னு சொல்லியிருந்தாரு. அதை இன்னும் நிறைவேற்றவில்லை. நீங்க கேட்டீங்கன்னா அந்த கல்வி கடனையும் தள்ளுபடி பண்றதுக்கு வாய்ப்பு வரும். அதே போல 2017 இருந்து விவசாயிகள் வாங்கிய கடனை இன்னும் தள்ளுபடி பண்ணாமல் இருக்காங்க. பெரிய விவசாயின்னு சொல்லி அந்த கடனையும் தள்ளுபடி பண்ண வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா விவசாயம் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதிகாரிகளை போய் பார்த்தா, முதலமைச்சர் திருச்சிக்கு வந்தாரு, விவசாயி போய் சந்திக்கணும்னா விட மாட்டேங்கிறாங்க. விவசாய அடிமை மாதிரி பாக்குறாங்க. நாங்கெல்லாம் இன்னும் பிச்சைக்காரன் மாதிரி பாக்குறாங்க. பிச்சைக்காரனுக்கு மாதிரி அப்பப்ப ஏதாவது பேசினா தரலாங்கிறாங்க. ஐயா மாண்புமிகு மோடி ஐயாவை டெல்லியில பார்த்து 2 மடங்கு லாபம் தரும் விலையை தருவதாக சொன்னார் மோடி ஐயா. If I will be the Prime Minister of India, I will give 2 times profitable price for agriculture product and I will not import the genetically modified seed ன்னு சொன்னாரு. ஒரு கிலோ 18 ரூபாய் வித்த நெல்லுக்கு 54 ரூபாய் தரேன்ட்டு இன்னைக்கு 24 தான் கொடுக்குறாங்க. 2700 ரூபாய் வித்த ஒரு டன் கரும்புக்கு 8100 தரேன்ட்டு இன்னைக்கு வெறும் 3150 தான் தர்றாங்க. ஐயா கொஞ்சம் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் லாபகரமான விலை கிடைக்கும். இந்த பையெல்லாம் மரபணு மாற்றப்பட்ட உணவு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி விதையை சாப்பிட்டு அழியாயிடுறான். பெண்கள் கருத்தரிக்க முடியாம போறாங்க கிராமங்கள்லாம்.
அதையும் உங்களால எங்களை காப்பாற்ற முடியும். விவசாயிகளை, இந்த விவசாயிகளுக்கு 100 ஆண்டுகளாக சாவடி பண்ணிட்டு வராங்க. அதை கூட ஏமாத்தி காசு கொடுத்தா அதிகாரிகள் அந்த விவசாயியை வெளியேற்ற முயற்சி பண்றாங்க. அதை நீங்க பண்ண விடக்கூடாது. எப்படி நெய்வேலியில காப்பாத்துறீங்களோ விவசாயிய, அது மாதிரி தமிழ்நாடு பூரா நீங்க எங்களை காப்பாற்றணும். ஏன்னா நீங்க உங்க பேச்சு எடுபடும். எங்களை தான் அடிமை மாதிரி பாக்குறாங்களே, எங்களுக்கு எதுவும் கேட்கவே மாட்டாங்க. அதனால எங்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரதம மந்திரிகிட்ட பேசுங்க, லாபகரமான விலை வாங்கிட்டாங்க. எங்க இப்ப இந்த ஜிஎஸ்டி வந்துச்சு, விவசாயிக்கு லாபகரமா கிடைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி விடுங்க. தேங்காய்க்கு நல்ல விலை கிடைக்கணும் எங்களுக்கு, மற்ற எல்லா பொருளுக்கும் விலை கிடைப்பதற்கு ஐயா நினைச்சீங்கன்னா ஆகும். குத்தா விடுறவங்களாம் குத்த விட்டு மேடையிட்ட பாக்குறாங்க. ஐயா அதோட இந்த நம்ம கொள்ளிடம் ஆறு இருக்குது, 7 கோடி ரூபாய்க்கு ஒரு தடுப்பணை கட்டினாங்க. 7 கோடிக்கு அந்த தடுப்பணையை கம்பியே இல்லாம கட்டிட்டாங்க. ஒண்ணுமே 1 கோடி கட்டிருப்பாங்கன்னா சந்தேகமா இருக்கு. இப்ப அது அப்படியே உடைச்சுக்கிட்டு போயிடுச்சு. உடைச்சுக்கிட்டு போனதுனால இந்த 200 சலவை தொழிலாளர்கள் இங்க வேலை செஞ்சாங்க. அவங்க இப்ப எப்படி தெரியுமா இருக்காங்க, ஒண்ணுமே 50 அடி பள்ளம் வந்துருச்சு. அந்த ஸ்கூல் எல்லாருமே இடிஞ்சு உந்தும் இருக்கு. இந்த வருஷம் மழை பெஞ்சா அதை நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா, கலெக்டர் கிட்ட சொன்னீங்கன்னா அதை கட்டி தருவாங்க. அந்த 200 குடும்பம் காப்பாற்றப்படும். சலவை தொழிலாளர் குடும்பம் 200 குடும்பம். இப்ப அந்த தண்ணி இல்லாதனால அந்த சாக்கடை தண்ணியில நின்று வேலை செய்யறதுனால எல்லாத்துக்கும் சொறி வந்துருச்சு அவங்களுக்கு. இந்த சொறியிலிருந்து நீங்களே காப்பாற்ற வேண்டும் அவர்களை. இந்த விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு, கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு, இந்த காவிரி ஐயாறு இணைப்பிற்கு ஐயா உதவி செய்து எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று தாழ்மையோடு இந்த கூட்டத்தில் கேட்டுக்கொள்வோம். பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறிய முறைக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக விவசாயிகளுடைய பாதுகாவலர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இந்திய விவசாயிகளுடைய போராளி, மரியாதைக்குரிய நான் போற்றுகின்ற ஐயா கண்ணு அவர்களே, அவர்களுடன் வருகை தந்திருக்கின்ற விவசாய தலைவர்கள் பெருமக்களே, என்னுடன் வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள், குறிப்பாக செல்வகுமார் அவர்கள், வைத்தி அவர்கள், உமாநாத் அவர்கள், திலீப் அவர்கள், கருணாநிதி அவர்கள் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகளும், விவசாய பெருமக்களும், ஊடக நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி. தாமதமாக வந்ததற்கு மன்னிக்கவும். காலையில் கொஞ்சம் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகை தந்திருக்கின்றேன். நம்ம இங்க காவிரி ஆற்றங்கரையில இந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. காவிரி ஆறு தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு, உயிர் நாடி. காவிரி ஆறு தமிழ்நாட்டின் 8 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த 8 கோடி மக்களில் 5 கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள். 5 கோடி. சென்னையில 1 கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கிறார். வீராணம் மூலமாக சென்னை மக்கள் தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறார். வர கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 38 மாவட்டம், அதில் 22 மாவட்டம் காவிரியை நம்பி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆறு நமக்கு வரம், இயற்கை கொடுத்த வரம் இது. ஆனால் இந்த வரத்தை நாம் சரியான முறையிலே பயன்படுத்துவதில்லை. காலங்காலமாக நம் கோரிக்கை, எத்தனையோ கோரிக்கைகள் இருக்கிறது. அதில் ஒரு கோரிக்கை வருகின்ற வரம், அதை பகிர்ந்து மற்ற பகுதிகளுக்கு இந்த நீரை எடுத்து செல்ல வேண்டும். இதுதான் நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட். நீர் மேலாண்மைனா சாதாரணமா என்னால சொல்ல முடியும். ஒரு மாசம் பெய்யற மழையை சேமிச்சு அடுத்த 11 மாசம் பயன்படுத்தணும். பருவம் ஒரு காலத்துல 45 நாள் இருந்தது, மொத்தம் 6 மாசம். தென்மேற்கு பருவம், வடகிழக்கு பருவம், இது 6 மாதம். ஆனா பெய்யற மழை 45 நாள் பெய்ஞ்சது. அப்போ 900 மில்லிமீட்டர் பெய்ஞ்சது. இப்போ 45 நாள் பதிலா 30 நாள் தான் பெய்யுது மழை. ஆனா 950 மில்லிமீட்டர் பெய்யுது. கூடுதலா பெய்யுது, குறைவான நாள்ல பெய்யுது. குறைவான நாள்ல பெய்யறதுனால அது சேமிக்கிறதுக்கு இடம் இல்லை, அப்படியே கடலுக்கு போயிடுது. ஐயா சொன்னார் இல்ல, ஆண்டுதோறும்
குறைஞ்சது 50 டிஎம்சியில இருந்து 550 டிஎம்சி வரை. டிஎம்சினா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட், அதாவது 100 கோடி லிட்டர் தண்ணி ஒரு டிஎம்சி. இப்படி கடல்ல வீணா போயிட்டு இருக்கு. கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 2023ல 520 டிஎம்சி கடல்ல போச்சு. 520 டிஎம்சி. இந்த ஆண்டு நிறைய போகுது. இப்பதான் தென்மேற்கு இப்ப முடிகிற வந்துருச்சு. இப்ப அடுத்தது வடகிழக்கு தொடங்க போகுது. இப்போ தண்ணி போயிட்டு இருக்கு. இதுல நம்ம என்ன கேட்டோம்? தமிழ்நாட்டுல 20 நீர்ப்பாச திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. நிலுவையிலன்னா எவ்வளவு காலமா? 100 ஆண்டுகள், 70 ஆண்டுகள், 90 ஆண்டுகள், 80 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் கோரிக்கை. எத்தனையோ ஆட்சிகள் வந்து போயிட்டு இதுல முக்கியத்துவம் இல்லை. இதுல காசு போட மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஆரம்பிக்கணும்னாலே தமிழ்நாட்டுல நீர்ப்பாசன திட்டத்துல தான் பட்ஜெட்டை ஆரம்பிக்கணும். இதுல போட்டாதான், காசு போட்டாதான் நம்ம வருங்கால சந்ததியினர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு விவசாயிகள் சந்தோஷமா இருப்பாங்க. தமிழ்நாட்டுல 63 விழுக்காடு மக்கள் விவசாயிகளும் விவசாயத்தை சார்ந்தவர்களும் விவசாயத்தை நம்பி இருக்கின்றவர்கள். 63 விழுக்காடு, கிட்டத்தட்ட 3 பங்கு மக்கள். அப்போ அந்த மக்களுக்கு என்ன செய்யணும்? என்ன தேவைகள்? 1, அவங்களுக்கு நீரை கொடுக்கணும். 2, மண்ணை பாதுகாக்கணும். 3, அவங்க விளைச்சலுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து விலையை நிர்ணயிக்கணும். இது 3 பண்ண முடியாதா? இது சாதாரணமா செய்ய வேண்டியது. ஆனா இதுக்கு தெரியணும், செய்ய தெரியணும், அந்த உணர்வு இருக்கணும். ஆனால் நான் எத்தனையோ பேர் பார்த்துட்டேன், பேசுறது தான், செய்யறது கிடையாது. இப்ப இருக்கிறவங்க பேசுறது கூட கிடையாது. ஐயா சொன்னார்கள் எவ்வளவு கோரிக்கைகள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 56 கோரிக்கைகள் உங்களுக்காக கொடுத்தார்கள் திமுக. 56 கோரிக்கைகள். கோரிக்கைகள்ல வாக்குறுதிகள் கூட இல்ல, சத்தியங்கள். விவசாயிகளுக்கு மட்டும் 56 சத்தியங்கள் கொடுத்தார் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு. அதுல எத்தனை தரமா நிறைவேற்றினாரு? வெறும் 8 சத்தியத்தை நிறைவேற்றிருக்கிறார். 48 சத்தியத்தை நிறைவேற்றல. இது நான் சும்மா நான் சொல்லல, இது நான் ஒரு புத்தகமா நான் போட்டிருக்கிறேன். புத்தகத்துல எல்லாமே இருக்குதோ, இதுதான் புத்தகம். இந்த புத்தகம் பெயர் விடியல் எங்கே. இதுல 505 வாக்குறுதிகள் தேர்தலுக்கு முன்பு திமுக கொடுத்தார்கள். அதில் 66 தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள் முழுமையாக. அதுல 56 விவசாயிகளுக்கு நிறைவேற்றியிருப்பது 8. இதுலயும் ஒரு பிரிட்ஜ், உடைஞ்சு போன பிரிட்ஜ் பார்த்திருப்பீங்க, பாலம். இது திருவண்ணாமலையில இருக்கு, தன்றாம்பட்டு பகுதியில கட்டி 3 மாசத்துல உடைஞ்சது. 16 கோடியில கட்டி இருக்கிறாங்க. அதேதான் இத பாருங்க, நீங்க சொன்னீங்கல்ல கொள்ளிடத்துல கட்டின உடைஞ்சு போச்சு, அதே மாதிரி தென்பெண்ணையில கட்டினது. இப்போ நாம் கேட்கறது என்ன? நீர் பாசத்திட்டம். இப்ப இங்க வந்திருக்குது, நாங்க போராடினது காவேரி ஐயாறு இணைப்பு திட்டம். இந்த காவேரி ஐயாறு இணைப்பு திட்டம் 50 ஆண்டுகள் கோரிக்கைகள் இந்த பகுதி மக்கள். இதுக்கு ஐயா கூட நீங்க இந்த பாலத்துக்கு அடியில போய் தண்ணியில போய் மண்ணுல போச்சுட்டு இந்த போராட்டம் எல்லாம் பார்த்தேன் நான். அதுல என்னன்னா செய்ய வேண்டியதா இருக்குது. இதெல்லாம் சாதாரண கோரிக்கை. 50 வருஷம் விவசாயிகள் கேட்கறாங்கன்னா நீங்க என்னையா பண்றீங்க? 50 வருஷமா என்னையா பண்றீங்க? இதை விட வரைக்கு என்ன வேலை? சமீபத்துல கர்நாடகாவில் ஒரு அறிவிப்பு என்னன்னா, அப்பர் கிருஷ்ணா ப்ராஜெக்ட் நீர்ப்பாச திட்டங்கள், அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம். எவ்வளவு தெரியுமா அறிவிச்சிருக்கிறாங்க? பணம், நிதி 77,000 கோடி. 77,000 கோடி. 6 மாவட்டம், 15 லட்சம் ஏக்கர் பயன்பெறும். இதான் திட்டம். இவங்க 4.5 வருஷம் ஆட்சிக்கு ஒரு நீர்ப்பாச திட்டத்தை கூட அறிவிக்கல. புதுசா இல்ல, இருக்கிற திட்டத்தை கூட ஒண்ணு கூட நிறைவேற்றல. தமிழ்நாட்டில் 20 இருக்கு, நிலுவையில் இருக்குது. பெரிய பெரிய திட்டம், காவேரி குண்டாறு திட்டம் 13,000 கோடின்னு அறிவிச்சாங்க. ஒரு பைசா ஒண்ணு நடக்கல. மேட்டூர் உபரிநீர் திட்டம், தோனி மடுவு திட்டம், எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம், எண்ணெய்கோல் புதூர் படைதலா திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம், இப்படி பல திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. நல்லார் பாம்பார் திட்டம், பரம்பிக்குளம் ஆலியார் திட்டம், 59வது கால்வாய் திட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில், தாமிரபரணி நம்பியாறு கருமேனி ஆறு எலும்பிச்சாறு கோரையாறு திட்டம், இணைப்பு திட்டம்.
இதெல்லாம் ஏன் என்ன? இதெல்லாம் திட்டங்கள். இது செஞ்சாதான் வருங்காலத்துல இன்னைக்கு நமக்கு சோறு போடுறது விவசாயிகள். நீங்க தான் சோறு போடுறீங்க. விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பாக்குறேன். ஏன்னா என் பெற்றோர்களுக்கு பிறகு எனக்கு சோறு போடுறது யாரு? நீங்க தான், விவசாயிகள் தான். உங்களை நாங்கெல்லாம் தங்க தட்டுல ஏந்தணும். நாங்கெல்லாம் அப்படிப்பட்ட விவசாயிகள். தன்னலமற்ற உழைப்பு. யாருக்கு உழைக்கிறீங்க? சோறுக்காக. நீங்க சோறு போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம். நட்டமோ லாபமோ, லாபம்னு அந்த வார்த்தையை பேச விடு. நட்டம். இப்ப நம்ம எங்க கூடி இருக்கிறோம்? காவேரி ஐயாறு திட்டம். ஐயாறு கொல்லிமலையில தொடங்குது. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியின் கொல்லிமலையில் அங்கிருந்து தொடங்கினு அப்படியே ஒரு ஆறா காவேரியில கலக்குது ஐயாறு. கொல்லிமலைனா அங்க நாமக்கல் மாவட்டத்துல பெரம்பலூர் மாவட்டம் வழியா இங்க காவேரியில கலக்குது. சரி, எங்க இருந்து இந்த தண்ணி வரணும்? மேட்டூர்ல இருந்து வரணும். மேட்டூர் டேம், காவேரி குறுக்க இருக்கிற பெரிய டேம் ஒண்ணுதான் இருக்குது. மேட்டூர் அணை 93 TMC கொள்ளளவு கொண்ட அணை. நான் சொல்றேன், அது 93 TMC மேல தண்ணி வந்ததுன்னா தண்ணி தேக்கி வைக்க முடியல தமிழ்நாட்டுல. நம்ம சண்டை போட்டோம், காவேரிக்கு சண்டை போட்டோம். தண்ணி குடியான்னு எவ்வளவோ சண்டை, கர்நாடகாவோட சண்டை போட்டோம். ஆனா வர தண்ணியை நமக்கு சேமிக்க முடியுதா? மிச்சம் பண்ண முடியுதா? இல்ல. அவனுக்கு நடுவர் மன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க. 177.25 TMC கர்நாடகா கொடுக்கணும், தமிழ்நாடு கொடுக்கணும். அந்தந்த மாசத்துல இந்த மாசம் இவ்வளவு 30, ஒரு மாசம் 40, ஒரு மாசம் 10 TMC, ஒரு மாசம் 45 TMC மாசம் கணக்கு போட்டு கொடுத்தான் ஷெட்யூல். அவன் கர்நாடகாரன் அந்த கணக்கெல்லாம் பாக்குறது கிடையாது. அவனுக்கு தண்ணி எப்ப மிச்சமாகுதோ வடிகால் தான் தண்ணியை விட்டுறான். கணக்கு பார்த்தா டபர் நான் 250 TMC கொடுத்துட்டேன். எப்போ? ஒரே மாசத்துல. இருக்கிறது நமக்கு 93 TMC மேட்டூர். அதுக்கு மேல நமக்கு தேய்க்கிறது தண்ணி இல்லை. அதுக்கு என்ன செய்யணும்? அந்த தண்ணிய அங்க இருந்து மேட்டூர்ல இருந்து இந்த இது சின்ன திட்டம். என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய திட்டமே கிடையாது, சின்ன திட்டம். மேட்டூர்ல இருக்கிற தண்ணி உபரி நீரை எடுத்து 5 TMC தான் தேவைப்படும். அதை எடுத்து மேட்டூர்ல அங்க ஓமலூர் பகுதியில் சரபங்கா நதி போகுது. அது ஏற்காடு மலையில இருந்து சேர்வராயன் மலையில இருந்து தண்ணி போகுது, ஆறு சரபங்கா. அதுல இணைக்கணும். அந்த ஆத்துல இருந்து இணைக்கி அதுக்கப்புறம் திருமணி முத்தாறுன்னு ஒண்ணு இருக்குது. இன்னைக்கு சேலத்துக்கு போனீங்கன்னா சேலத்து டவுன் நடுவில் ஒரு சாக்கடை பார்ப்பீங்க. அது ஒரு காலத்துல புனிதமான ஒரு ஆறு, இன்னைக்கு சாக்கடையா மாறிடுச்சு. திருமணி முத்தார், அதுல இணைக்கணும். அந்த திருமணி முத்தார்ல இணைச்சு அதுக்கப்புறம் இன்னொன்னு அந்த திருமணி முத்தார் எங்க போகுதுன்னா அது திருச்செங்கோடு வழியா நஞ்சடையாறுல போய் காவிரியில கலக்குது அந்த தண்ணி. அது தாண்டி இங்க ஐயாறுல இணைக்கணும். ஐயாறு ஒரு சின்ன ஆறு, சீசனல் ஆறு. எப்ப மழை பெய்யுதோ, கொல்லிமலையில மழை பெய்யறது ரொம்ப கம்மி தான், ரெயின் ஷேடோ ரீஜன். அது மழை அவ்வளவு இருக்காது. பேரமழையில இந்த தண்ணி வரும். இதுல இணைச்சேன்னா வர வழியில அப்படி அந்த இணைப்பு எல்லாம் சேர்ந்து 5 மாவட்டங்கள் பயன்பெறும். 5 TMC 500 TMC கடல்ல போகுது. 5 TMC இதுல காவா மூலமா இல்ல பைப்பு மூலமா நீரேற்று மூலமா. இப்ப நாங்க சண்டை போட்டு சேலத்துல கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் சண்டை போட்டோம். போராட்டம், ஆர்ப்பாட்டம், என்னென்னமோ போட்டு சட்டமன்றத்துல போட்டு அங்க காவேரி மேட்டூர் உபரி நீர் திட்டம்னு இதுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சார். அறிவிக்கத்தில்ல, கலைஞர் 3 முறை அறிவிச்சார். ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் அந்த நேரத்துல அறிவிப்பார், ஆனா நிறைவேற்ற மாட்டார். ஜெயலலிதா அம்மையார் 2 முறை அறிவிச்சாங்க, நிறைவேற்றல. எடப்பாடி பழனிசாமி போட்டு அழுத்தம் கொடுத்து, ஏன்னா அவர் ஊரும் அங்க வருது. அதனால அவர் எப்படியாவது ஒரு 100 ஏரி நிரப்பி இருக்கிறார் திட்டத்துக்கு 500 கோடி செலவு பண்ணி. இப்போ இந்த திட்டம் அங்க இருந்து திட்டம் ஒண்ணு ஒரு பக்கம் ஐயாறுல இணைக்கணும், இன்னொரு பக்கம் வசிஷ்ட நதின்னு ஒண்ணு இருக்கு, ஆத்தூர்ல இருக்கு. ஆத்தூர்ல வசிஷ்ட நதி, அங்க மேட்டூர் உபரி நீர் திட்டம், சரபங்கா நதி, திருமணி முத்தார், ஐயாறு இங்க திருச்சி மாவட்டத்துல, ஆத்தூர் அது சேலம் மாவட்டத்துல. அங்க இணைச்சி அங்க தலைவாசல் வரைக்கும் போய் அங்க இருந்து வெள்ளாறு போய் வெள்ளாறுல இருந்து அப்படியே அங்க இருக்கு புவனகிரி அந்த பக்கத்துல போற தண்ணி, உபரி நீர் போற தண்ணி. அது இதெல்லாம் இந்த திட்டம் 10,000 கோடி ஆகும். 10,000 கோடி தான் ஆகும். 10,000 கோடியில 5 மாவட்டத்தின் மக்கள் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இருப்பாங்க 5 மாவட்டத்தில் மக்கள்? கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள். 1 கோடி மக்களுக்கு திட்டம் திட்டத்தை எவ்வளவு முன்னிலைப்படுத்தி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கணும். ஆனா இத பத்தி பேசினாங்களா? இல்ல. ஜெயலலிதா அம்மையார் 2015 அறிவிச்சாங்க, அவ்வளவுதான். அதன் பிறகு 11 வருஷமா
நம்மளுடைய நீர்ப்பாசன திட்டத்துல அந்த மானிய கோரிக்கையில அறிவிப்பு தான் வருது. காவேரி ஐயாறு அறிவிப்பு, ஒரு பைசா கூட இல்லை. இது வரைக்கும் 50 லட்சம் ரூபாய் இதுக்கு ஆய்வுகள் நடத்துவதற்கு கொடுத்திருக்கிறேன். இந்த திட்டம் 10,000 கோடி ஆகும். எத்தனையோ ஆறுகள், ஏரிகள், வருகின்ற ஏரிகள் நிரப்பி நேரடியாக 40,000 ஏக்கர் பயன்பெறும். நேரடியாக இந்த தண்ணீர் போறது. மறைமுகமாக 4 லட்சம் ஏக்கர் நிலத்தடி நீர் உயரம் 1000 அடி. நாமக்கல் நினைச்சுங்க, நாமக்கல்ல 1000 அடி எல்லாம் போயிடுச்சு. 2000 அடி 20 லட்சம் ரூபாய் வச்சாதான் அங்க போர் போட முடியும். 20 லட்சம் எத்தனை விவசாயிகள் வச்சிருக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. அப்போ என்ன செய்யணும்? தண்ணீர் போகுது, வீணா போகுது, கடல்ல போகுது. இதுல எவ்வளவு டெக்னாலஜி இருக்குது. மற்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, வீணாக்குறது இல்ல. அவ்வளவு நீரேற்று, பெரிய பெரிய நீரேற்று. இப்போ போலாவரம் திட்டம்னு ஆந்திராவில் இருக்கு. போலாவரம்னு திட்டம், கிருஷ்ணா ஆத்துல போலாவரம். அந்த திட்டத்துல ஒரு நாளைக்கு 2 TMC தண்ணி நீரேற்று மூலமா ஏத்திட்டு போறான். ஒரு நாளைக்கு 2 TMC. நம்ம கேட்கறது மொத்தத்தில் எவ்வளவு? 5 TMC 5 மாவட்டத்துக்கு. அவன் ஒரு நாளைக்கு 2 TMC ஏத்திட்டு போறான். அப்போ என்ன ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு, விவசாயிகள் அங்க இருக்கிறாங்க, அங்க அரசியல்வாதி இல்லையா, கட்சி இல்லையா? கர்நாடகாவில் இப்ப 77,000 கோடி அறிவிக்கிறாங்க போன வாரம். இங்க ஒரு பைசா கூட இல்லை, அறிவிக்கல. ஏன்னா விவசாயிகள் ஏதோ தேர்தல் நேரத்துல ஏதோ ஓட்டு போட்டுடுவாங்கன்னு அந்த எண்ணத்துல இருக்கிறாங்க. விவசாயிகள்லாம் கிள்ளி கீரையாப்பா ஐயா சொல்ற இருப்பாங்க, எல்லாம் பிச்சைக்காரனா பாக்குறாங்க. ஆமா, திமுக அப்படிதான் பாக்குறாங்க. நான் இங்க ஏதோ கட்சியை பத்தி ஆளுங்கட்சி யாரு இருந்தாலும் நான் பேசியிருப்பேன். அது எந்த கட்சி இருந்தாலும் நான் பேசியிருப்பேன். என்னையா இதுல சாதாரண கோரிக்கை. நான் போன வாரம் 5 நாள் டெல்டாவில் இருந்தேன். வயிறு எரிஞ்சு வந்தேன். டெல்டா எப்பேற்பட்ட டெல்டா, இயற்கை கொடுத்த வரம். அதை எப்படி பாதுகாக்கணும், பொக்கிஷமா பாதுகாக்கணும். அது போய் பார்த்தா இப்ப சொன்னார்ல கொள்ளிடம் ஆத்துல அந்த சின்ன அணை உடைஞ்சு போச்சுன்னு. எனக்கு ஆசை கொள்ளிடம் ஆத்துல 10 தடுப்பணைகளை கட்டணும். 10 தடுப்பணைகள், ஒவ்வொரு 10 கிலோமீட்டர், 110 கிலோமீட்டர் கொள்ளிடம், ஒவ்வொரு 10 கிலோமீட்டர். முக்கோம்புக்கு முன்னாடி அப்படியே கொள்ளிடம் பிரியுது அந்த பக்கம். அப்புறம் போயிட்டு அங்க கல்லணையில போயிட்டு அங்க சேர்தெல்லாம் கொள்ளிடம் மட்டும் போயிட்டு இருக்கு. அங்க காவேரி சேர்ந்து அங்க 5ஆ பிரியுது காவேரி. அங்க ஃபுல்லா இந்த பக்கம் புதுக்கோட்டையில கொஞ்சம் போகுது, தஞ்சாவூர்ல போகுது, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டம். டெல்டா மாவட்டம்னா 4 மாவட்டம் முழுசா இருக்கு. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை 4 மாவட்டம் முழுசா காப்பாயுது. கடலூர், அரியலூர், அப்புறம் தஞ்சாவூர், புதுக்கோட்டை வந்து கொஞ்சம் பாதி மாவட்டம். இதுதான் டெல்டா. அங்க போய் நெல் கலைஞ ஒரு நெல் கொள்முதல் நிலையத்தை போய் பார்த்தேன் ஐயா. நான் ஒரு 200 மீட்டர் தள்ளி வரப்போ நாத்தடிக்குது. என்னடா அது நெல் கொள்முதல் நிலையம் ஏன் நாத்தடிக்குது? கிட்ட போய் பார்த்தா நாத்தம் இன்னும் அதிகமா வருது. ஏன் அது வேற, அதுக்கு அடுத்தது கிட்ட போய் பார்த்தா நெல் எல்லாமே அழுகி போயிடுச்சு. நெல் முளைஞ்சி போச்சு, அழுகி போயிடுச்சு. நாத்தம் அழுகி போச்சு தெரியும் உங்களுக்கு எப்படி நாத்தம். அவ்வளோ நாத்தம், அவ்வளோ நெல், டன்னு கணக்கான நெல் கீழே அப்படியே கொட்டி. நான் போறேன்னு தெரிஞ்சு போச்சு. அது சுத்தப்படுத்திட்டு மீதி தான் அவ்வளோ இருக்கு. அது திடீர்னு போனா இன்னும் நிறைய போயிருக்கும். வயிறுலாம் எரியுதாங்க. அப்புறம் போய் பார்த்தா அதுக்கு 40 ரூபாய் ஒரு மூட்டை, 50 ரூபாய், 60 ரூபாய். எங்க கேட்டா 60 ரூபாய் ஒரு மூட்டை. ஆனா இவங்க அரசாங்கம் என்ன சொல்றாங்க, அப்படியே மாற தட்டிக்கிறாங்க. நாங்க நெல்லுக்கு ஒரு குவிண்டலுக்கு 2,500 ரூபாய் கொடுத்துட்டோம், 2,500 ரூபாய் கொடுத்துட்டோம். எவ்வளோ என்னையா கொடுத்த 2,500 ரூபாய்? ஒரு குவிண்டால் 100 கிலோ. 100 கிலோ நெல் உற்பத்திக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? 2,450 ரூபாய் செலவாகும். நீ 2,500 ரூபாய் கொடுக்குறியா? என்னையா வச்சு என்ன பண்ண போற? அது நீ கொடுக்கல, மத்திய அரசு கொடுக்குறாங்க. இப்ப நெல் கொள்முதல் நிலையத்துல யார் தெரியுமா நெல் வாங்குறா? யாருக்கு வாங்குறாங்க? மத்திய அரசு, மாநில அரசு மூலமா தான் நெல் வாங்குது. மத்திய அரசு ஒரு குவிண்டால் 100 கிலோவுக்கு 2,369 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. தமிழ்நாடு அரசு, திமுக அரசு அதுல ஊக்கத்தொகையின் பேர்ல 131 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இவங்களுடைய பங்களிப்பு, திமுக அரசுடைய பங்களிப்பு
வெறும் 131 ரூபாய். போன வருஷம் பங்களிப்பு வெறும் 130 ரூபாய். இப்ப பெரிய மனசு பண்ணி 1 ரூபாய் ஏத்தி இருக்கிறாங்க ஊக்கத்தொகை. இதே ஊக்கத்தொகை ஒரிசாவில் 800 ரூபாய் கொடுக்கறான், ஆந்திராவில் 500 ரூபாய் கொடுக்கறாங்க. இவங்க 131 ரூபாய் பெரிய மனசு பண்ணி. ஆனா கேட்டா விவசாயிகளுக்கு 100 கிலோவுக்கு 2500 ரூபாய் கொடுத்துட்டோம், 2500 ரூபாய் கொடுத்துட்டோம். யாரியா? நாங்க என்ன கேட்டா 3500 ரூபாய் குடியா விவசாயிகளுக்கு. நெல்லுக்கு 3500 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு கொடு, கரும்புக்கு 5000 ரூபாய் கொடு. எல்லா பொருளுக்கும் விலை நிர்ணயம் செய்யி, குறைந்தபட்ச ஆதரவு விலை எல்லாத்துக்கும் கொண்டு வா. போன வாரம் நான் கடலூர் போயிருந்தேன். அங்க பலா, மா, முந்திரி எல்லாத்துக்கும் நீ பண்ணு. இதுதான் எங்களுக்கு கோரிக்கை. இப்ப வாழை விவசாயிகள் இருக்கிறாங்க இங்க, பாவம் ஒரு சின்ன காத்துனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நட்டயிறு அறிவிப்பு வரும், ஒரு தோப்புக்கு நட்டயிறு கீழே ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் கொடுக்கணும், 1,30,000 கொடுக்கணும். ஆனா என்ன கொடுக்குறாங்க? 6000 ரூபாய். அந்த 6000 ரூபாயும் வராது. அவன் முன்னாடி அதுக்கு கண்டிஷன் போடுவான். இந்த தோப்பு 35% அழிஞ்சிடுச்சா, 40% இப்படி ஆயிடுச்சா, இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டு 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 விவசாயத்து முதுகெலும்பு, தமிழ்நாட்டின் முதுகெலும்பு விவசாயிகள். ஆனா அந்த முதுகெலும்ப உடச்சி நசுக்கி அசுக்கி போட்டு நாசப்படுத்திட்டு இருக்கிற இந்த ஆட்சியை தயவு செய்து விவசாயிகளை நீங்கள் அகற்றுங்கள். போதும்பா, இந்த ஆட்சியை ஆண்டது போதும். விவசாயிகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி, விவசாயம்னா என்னன்னு தெரியாம நடத்துகின்ற ஆட்சி, விவசாயிகள் அவங்களுடைய கஷ்டங்கள் புரியாத ஒரு ஆட்சி. அது லஞ்சம் கேட்கறாங்க பாரு, 40 ரூபாய் ஒரு மூட்டை, 60 ரூபாய் ஒரு மூட்டை கேட்கற. ஒரு மூட்டைனா 40 கிலோ மூட்டை. அப்போ ஒரு குவிண்டால்னா 100 கிலோ, 2.5 மூட்டை. ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய், 2 மூட்டைக்கு 120 ரூபாய், அரை மூட்டைக்கு 30 ரூபாய், 150 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு லஞ்சம் வாங்குறானுங்க. இது மட்டும் இல்ல, 40 கிலோ மூட்டைன்னு கணக்கு எடுக்கிறதுல 38 கிலோ தான் கணக்கு எடுக்கிறான். 2 கிலோ கணக்குல கொடுக்க மாட்டான். அதுல 5 கிலோ போயிடுது. 2.5 மூட்டையில 5 கிலோ. அந்த 5 கிலோ கணக்கு பார்த்தீங்கன்னா 125 ரூபாய். 1 கிலோ 25 ரூபாய். 5 கிலோ 125 ரூபாய். இது 150 ரூபாய். 275 ரூபாய் கொள்ளடிக்கிறாங்க 100 கிலோ விவசாயிகளிடம் இருந்து. அப்போ ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க கொடுக்கறது எவ்வளவு? தமிழ்நாடு அரசு 131 ரூபாய் கொடுத்துட்டு 275 ரூபாய் யார்? மந்திரி மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாம் கொள்ளடிக்கிறாங்க. இதெல்லாம் விவசாயிகளுடைய லட்சணம். விவசாய திமுக லட்சணம். விவசாயிகளுடைய நிலைமை இது. ரொம்ப பாவப்பட்ட பரிதாபமா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவங்க விளைச்சலுக்கு விலை நிர்ணயம், அவங்க எல்லாம் சுயமரியாதை அதிகம் விவசாயிகளுக்கு. கொஞ்சம் அவன் 10,000 கோடி வாங்கிட்டு, பேங்க்ல 10,000 கோடி வாங்கிட்டு ஊர் ஓட்டு ஓடிட்டான். நம்ம விவசாயி ஒரு 20,000 ரூபாய் கடனை வாங்கி பேங்க்காரன் நின்னாலே கழுத்துல அப்படி தூங்கிடுறான். விவசாயிகளுக்கு சுயமரியாதை அதிகம். அப்படிப்பட்ட விவசாயிகளை நம்ம காப்பாத்தணையா, கடவுளையா, பொக்கிஷையா, நமக்கு சோறு போடுற விவசாயம். இவங்க திமுக என்ன பண்றாங்க? விவசாய நிலத்தை எல்லாம் அழிச்சுட்டானு. ஸ்டாலின் சொல்றாருப்பா, விவசாயத்துக்கு பயன்படலன்னா ஃபேக்டரி கட்டுப்பா. நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, நாளைக்கு நீங்க வாழ்ந்துட்டு போயிடுவீங்க, நாளைக்கு நம் சந்ததியினருக்கு சோறுக்கு எங்கேயா போடுவாங்க? யார்கிட்ட பிச்சை எடுக்க போறாங்க? நீ பில்டிங் கட்டுற, டைடல் பார்க் கட்டுற, ஸ்மார்ட் சிட்டி கட்டுற, நல்ல பெரிய பெரிய ஏர்போர்ட், ஹைவேஸ், அது இதுன்னு கட்டிட்டு நீ எதுல கட்டுற? என் மண்ணுல கட்டுறையா? இந்த மண்ணு 1000 ஆண்டுகள் நமக்கு சோறு போட்ட மண்ணியா இது? இன்னும் 1000 ஆண்டுகள் நமக்கு சோறு போடணையா அந்த மண்ணு? நம்ம இடையில வந்தவங்க, இடையில வந்து அனுபவிச்சுட்டு நம்ம போனோம். இந்த மண்ணை இன்னும் நல்ல செழுமையாக்கி நம்ம வருங்கால சந்ததியினர் விட்டு போனோம். அதான் நம்ம கடமை. அழிக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. மண்ணை அழிக்க கூடாது. நீ எவ்வளவு திட்டம் வேணா கொண்டு போ, தரிசு நிலத்துல கொண்டு போ. எவ்வளவு தரிசு நிலம் இருக்கு. டெல்டால போய் இதெல்லாம் நிறைய நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிதல் கிடையாது. விவசாயம் பற்றி அடிப்படை புரிதல் கிடையாது. அதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த காவிரி 5000 திட்டம், எவ்வளவு கோரிக்கைகள் இந்த திட்டம், சாதாரண திட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் இதை நிறைவேற்ற வேண்டும். இது போன்ற தமிழ்நாட்டில் 20 திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. முதல் தவணையாக 1 லட்சம் கோடி ரூபாய் இந்த திட்டங்களுக்கு முதல்ல அறிவிக்கிறது. வருஷம் 20,000 கோடி, வருஷம் 20,000 கோடி. ஆனா இதெல்லாம் எனக்கு ஆசை இருக்குது, எனக்கு உணர்வு இருக்குது.
அதிகாரம் மட்டும்தான் இல்லை எனக்கு. அதிகாரம் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அடிச்சு நொறுக்கிக்கிட்டு போயிடலாம். அப்படி அவ்வளோ திட்டங்கள் விவசாயிகளுக்கு தினம் எவ்வளவு கட்டமைப்புகள் கொடுக்கலாம். கல்வி கடன், விவசாய கடன், நகை கடன். என்னம்மா நகை கடன், கல்வி கடன், விவசாயிகள் எங்க தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி, தேர்தலுக்கு அப்புறம் டாடா பை பை. இதுதான். ஏன்னா அவங்களெல்லாம் விவசாயிகளை அலட்சியமா பாக்குறாங்க இந்த திமுக காரங்க. என்ன எலெக்ஷன் நேரத்தில் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுடுவாங்க, அந்த மெதப்புல தான் இருக்கிறாங்க. ஆனால் விவசாய பெருமக்களே, நான் திருப்பி எல்லாம் கொடுத்துட்டு நான் பேசிதான் வரேன். காலை பிடிச்சு கேட்கிறேன், வருகின்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட விவசாயிகள் போடக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு தயவு செய்து போடாது. ஏன்னா அவங்களுக்கு உங்களை பத்தி உங்களுக்கு மதிப்பு தெரியல, மரியாதை தெரியல. உங்களுடைய நிலத்தை அழிக்கிறாங்க, மண் அழிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு இது விலை நிர்ணயம் கிடையாது, மரியாதை இல்லை. நட்டத்துல எங்க கிட்ட இருக்கு. இந்த விவசாயத்தை நாம் செழுமையாக்க வேண்டும். விவசாயிகளை மதிக்கணும், விவசாய திட்டங்களை நிறைவேற்றணும், நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்றணும், இந்த மண்ணை காக்கணும், மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி கட்சி உங்களுக்காக செயல்பட்டு வருகிறது, உங்களுக்காக போராடி வருகிறது. இது போன்ற அடுத்தடுத்த திட்டங்களை எல்லாம் நாங்க இன்னும் நிறைய வேகமாக அழுத்தம் கொடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். கேட்டாங்க ஐயா, கொள்ளிடாத்துல சொன்ன 10 தடுப்பணைகள் கட்டணும்னு. ஏன் தெரியுமா கட்ட மாட்டாங்க? மணல்ல எடுக்க முடியாதான், மணல் கொள்ளையை அடிக்க முடியாது. தடுப்பணை கட்டினா 5 கிலோமீட்டர்ல தண்ணி நிற்கும், அதனால அதுல மணல் அங்க எடுக்க முடியாது. எவ்வளவு அயோக்கியத்தான அதெல்லாம். மணல் இவங்க எடுக்கிறதுக்காக விவசாயத்தையும் அன்னைக்கு கொள்ளிடத்துல அலக்குடிக்கு போனேன். அலக்குடி இதுல கடல்ல இருந்து 8 கிலோமீட்டருக்கு முன்னாடி அலக்குடின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த அலக்குடி திருக்கழிப்பால்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பக்கம் அந்த கரையில கடலூர் மாவட்டம் திருக்கழிப்பால், இந்த பக்கம் அலக்குடி. இங்க இருந்து ஒரு தடுப்பணை நாங்க கேட்டோம். நான் இதுக்கு முன்பு 3வது முறையா அங்க நான் போறேன், தடுப்பணை கொள்ளிடத்துல. ஏன் தெரியுமா? கடல் நீர் உள்ள வந்துருச்சு. கடல் நீர் கொள்ளிடம் 22 கிலோமீட்டர் கொள்ளிடம் பிரிட்ஜ். அந்த கொள்ளிடம் பாலத்துல இருந்து அங்க தண்ணி நீங்க சுவைச்சு பார்த்தா உப்பு. எவ்வளவு பெரிய ஒரு பாவம். கடல் நீர் கொள்ளிடம் ஆறு, தமிழ்நாட்டுல பெரிய ஆறு கொள்ளிடம். எவ்வளவு தண்ணி வேணா கொள்ளும் இடம் தான் கொள்ளிடம். அதுல கடல் நீர் இருக்குன்னா, அதுல இன்னொன்னு, அங்க அலக்குடியில விவசாயிகள் என்கிட்ட முதல்ல கேட்டு தெரியுமா? எங்க விவசாயத்துக்கு தண்ணி கேட்கல, குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பாவம் பண்ணிருக்கிறாங்க விவசாயிகள். எங்க ஐயா, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். எங்க கொள்ளிடம் ஆத்தங்கரையில இருக்கிற விவசாயிகள். இதை விட ஒரு பாவம் யாராலும் செய்ய முடியாது. அதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? எப்போ 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன செஞ்சிருக்கணும்? அந்த முகத்துவாரத்துல ஒரு சின்ன ஒரு 5 அடி தடுப்பணை கட்டிருக்கணும். என்ன, கடல் நீர் உள்ள வராம பாத்துக்கணும், அவ்வளவுதான். இங்க இருக்க தண்ணி மட்டும் தான் போகணும், அங்க இருக்க தண்ணி வராம முகத்துவாரத்துல எல்லா முகத்துவாரத்துலயும் அது கட்டிட்டா போதும். அன்னைக்கு கூட நான் போனேன், தாமிரபரணி, அங்க பாப்பநாசம் புன்னக்காயல் ஒரு இடம், அங்கதான் முகத்துவாரம், தாமிரபரணி முகத்துவாரம். அந்த முகத்துவாரத்துல பார்த்தா அங்க இருக்கிற விவசாயிகள் கிட்ட 10,000 பேர் இருக்கிறாங்க. ஐயா, எங்களுக்கு குடிக்கிறது தண்ணி வேணும். இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றங்கள் 50-60 வருஷமா செஞ்சுட்டு வராங்க. சாதாரண திட்டங்கள் இதெல்லாம். முகத்துவாரத்துல தடுப்பணைகள், சின்ன சின்ன தடுப்பணை கட்டினா கடல் நீர் உள்ள வராம விவசாயம் செழிக்கும். அதெல்லாம இதெல்லாம் நிலத்தடி நீர் உயரும். உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்காம இதெல்லாம் பார்க்கணும். இன்னும் நான் பேசணும்னா அப்புறம் நான் இன்னும் 1 மணி நேரம் பேசின்னு இருப்பேன். மனசுல அவ்வளோ பாகம் இருக்குது, விவசாயிகள் பிரச்சனை எல்லாம் இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் வாங்க, இதெல்லாம் நீங்க மேடையில சொல்லுங்க. இன்னும் இதோட பெரிய மேடை இருக்கு சாயங்காலம், நடைபயணம். நீங்க எல்லாம் வாங்க, உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய இதெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள். போற இடத்துல எல்லாம் நான் இந்த 100 நாள் நடைபயணம் நான் மேற்கொள்வது அந்தந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி பேசி அழுத்தம் கொடுத்து போராட்டம் நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரேன். நான் இப்ப போனதுனால நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. இது நான் பெருமையா சொல்லல, பட் நான் ஒவ்வொரு பகுதியிலும் நான் போறதுனால அந்த பகுதியில் இருக்கிற, இப்ப நான் அன்னைக்கு போய் கிருஷ்ணகிரியில விவசாயிகளை பத்தி பார்த்து பேசி அவங்க பிரச்சனை அடுத்த நாளே அதை எடுத்து பேசுறேன். கிருஷ்ணகிரியில அங்க எண்ணெய் கோல் புதூர் படைகளா திட்டம் நிறுத்திட்டாங்க. நான் போய் கலெக்டர் சொன்னேன், கலெக்டர் அடுத்த வாரம் நானே மறியல் பண்ணுவேன்னு சொன்னோன்னு அடுத்த நாள் திட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பல பகுதியில நந்தன் கால்வாய் திட்டம், திருவண்ணாமலையில போய் பேசினேன். நந்தன் கால்வாய் திட்டம் இப்ப அங்க இருக்கிற மந்திரி நம்ம எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு,
அவர் இப்போ அந்த திட்டத்தை நான் பண்ண போறோம். So, இதெல்லாம் நம்ம பேசுறோம். இப்ப நேரு என்ன பண்றான்னு பார்க்கலாம். அவர்கிட்ட சொல்லி பேசிடலாம். திட்டத்தை நமக்கு வரணும், அவ்வளவுதான். அறிவிச்சு பண்ண போறாங்க, விளம்பரப்படுத்தி போறாங்க. இன்னும் 6 மாசத்துல ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. அது வேற. அட்லீஸ்ட் எல்லா கட்சியும் அது பேசட்டுமே. காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமா யார் முதல் சொன்னது? நான் தான் சொன்னேன். 2015 இந்த வார்த்தையே முதல்ல சொன்னவன் நான் தான். அது கொண்டு வந்து அழுத்தம் கொடுத்து எங்க தேர்தல் அறிக்கையில அறிவிச்சு பிரச்சாரத்தின் பொழுது சொல்லி இதை பாதுகாக்கணும். அந்த மண்டல டெல்டா பகுதியை என்ன ஓஎன்ஜிசி, மீத்தேன், ஈத்தேன், ஷேல் கேஸ் எல்லாம் போய் அது எடுக்கக்கூடாது. அது சோறு போடுற மண் சோறுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை எடப்பாடி பழனிசாமியோட கொண்டு வர செஞ்சேன். 10 முறை பார்த்தேன் நான் அவரை. 10 முறை பார்த்து கடைசியா பாக்குறப்போ பண்ணுங்க, வரலாற்று உங்க பேரு காலங்காலமா இருக்கும் அப்படிலாம் கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் தான் சட்டத்தை கொண்டு வந்தார். அப்போ இதெல்லாம் நம்ம செய்ய வச்சிருக்கிறோம் விவசாயத்துக்காக. இதெல்லாம் உங்க மனசுல வச்சுங்க. அதனால உங்களுடன் நான் இருக்கிறேன். நான் உறுதியா இருக்கிறேன். பாட்டாளி கட்சி என்னைக்குமே உங்க கூட உறுதியா இருக்கும், உறுதுணையா இருக்கும். வேற எந்தெந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நாங்க இருக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாம் அணுகுவோம், போராடுவோம், வெல்வோம், வெற்றி பெறுவோம். விவசாயிகளை காப்பாற்றுவோம். நன்றி. அதான் சாதிவாரி கணக்கெடுப்பு. அது நான் சாயங்காலம் இப்ப நான் பேசணும் 1 மணி நேரம் சொல்லு. அது என்னன்னு சொல்லட்டுமா? சரி, உட்காருங்க. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு என்னன்னு உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமா நான் சொல்றேன். இது சாதி பிரச்சனை கிடையாது. இது ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். ஏன் கணக்கெடுப்பு நடத்தணும்? இப்ப பேரு சாதிவாரி, நீங்க சமூக நீதி கணக்கெடுப்புன்னு பேரை கூட மாத்தி வச்சுக்கலாம். இது ஏதோ தனிப்பட்ட சாதி பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுல 2 கோடி குடும்பம் இருக்கு. இந்த 2 கோடி குடும்பம் எப்படி இருக்குது, எந்த நிலையில் இருக்குன்னு ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். நடத்தினாதான் அந்த குடும்பத்துல என்னென்ன எப்படி குடும்பம் இருக்கு. இப்போ ஒரு உதாரணம், இப்போ ஐயா சொன்னார்ல, சலவை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. சலவை தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க? அவங்களுக்கு வீடு இருக்கா, இல்ல குடிசையில இருக்கிறாங்களா? அவங்க வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க? அவங்க எத்தனை பேர் பட்டதாரிகள்? எத்தனை அரசு வேலை, எத்தனை தனியார் வேலை, எவ்வளவு சம்பளம், வீட்டுல பாத்ரூம் இருக்குதா, கரண்ட் இருக்குதா, பைக் இருக்குதா, ஸ்கூட்டர் இருக்குதா? இப்படி ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். இப்போ நீங்க 2 கோடி குடும்பம் கணக்கெடுப்பு நடத்தினீங்கன்னா அந்த குடும்பத்துல முதல்ல நீங்க கேட்க வேண்டியது எத்தனை பேர் இருக்கீங்க அந்த குடும்பத்துல, அதுல என்ன சமுதாயம், எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள், பிறகு அந்த வீடு குடிசையா, கல்லு வீடா, ஓட்டு வீடா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட், பாத்ரூம் இருக்கா, பைப் இருக்குதா, தண்ணி இருக்குதா, எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, அரசு வேலை, தனியார் வேலை, பட்டதாரிகள், இந்த 70 கேள்விகள் இருக்கும். ஆக 2 கோடி வீட்டுல 70 கேள்விகள் நீங்க கேட்டு ஒரு டேட்டா இருக்கும். அந்த தரவை வச்சுக்கிட்டு தான் நீங்க பிரிச்சு சரி இந்த சமுதாயம் இதை பிரிச்சா இந்த சமுதாயத்துல ஓஹோ இதெல்லாம் குடிசையில இருக்கிறாங்க, இந்த மதத்தை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாம் படிப்பு அவ்வளவு இல்ல. இது ஒரு பக்கம் டேட்டா வச்சுக்கணும். 2வது இடஒதுக்கீடு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுல 1 விழுக்காடு பழங்குடி மக்களுக்கு, 18 விழுக்காடு பட்டியலின சமுதாயத்திற்கு, 20 விழுக்காடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு, 30 விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், பிசி 30%, எம்பிசி 20%, எஸ்சி 18%, எஸ்டி 1%, 69. இப்ப நான் ஒரு உதாரணம், பட்டியலின சமுதாயம் இருக்கு 18% இடஒதுக்கீடு எஸ்சி. அந்த எஸ்சி பிரிவுல 3 பெரிய பிரிவுகள் இருக்கு. அருந்ததியர்கள், ஆதி திராவிடர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள். அந்த 3 பெரிய பிரிவுகள்ல 78 உட்பிரிவுகள் இருக்கு. அந்த 78 உட்பிரிவுகள்ல வெறும் 8 பிரிவு உட்பிரிவு தான் 18ல 15% எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற 70 உட்பிரிவு 3% தான் கிடைக்குது அவங்க. அப்போ இந்த கணக்கெடுப்பு நடத்தினா யாருக்கு கிடைக்கல, யாருக்கு அதிகமா கிடைக்குது, யார் அதிகமா எடுத்துக்கிறாங்க, யார் அதிகமா எடுத்துப்பாங்கன்னா அதுல டவுன்ல யார் இருக்கிறாங்க, கோச்சிங் சென்டர், பணக்காரங்க, பணக்கார பிள்ளைங்க, கிராமத்துல குப்பம் பையன் சுப்பம் பையனுக்கெல்லாம் போட்டி போட முடியாது. இந்த கணக்கெடுப்புல தெரிஞ்சிடும். எம்பிசில 115 சமுதாயம் இருக்கு. அந்த 115 சமுதாயத்துல யார் அதிகமா எடுத்துக்கிறா, யாரு கிடைக்கல. ஏன் இப்ப பழங்குடியினம் இருக்குல்ல, எஸ்டி 1%, அதுல 34 பிரிவு இருக்கு. அந்த 34 பிரிவுல 4 பிரிவு தான் எல்லாம் எடுத்துக்கும் போகுது.
அதுல தெரிஞ்சிடும் கணக்கெடுப்புல. பிசியில 140 சமுதாயம் இருக்கு, அதுல யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல. ஆக இது கிடைக்காதவங்களுக்கு கொடுக்கறதா சமூக நீதி. ஆனா இந்த கணக்கெடுப்பு நான் நடத்த மாட்டேன், எனக்கு அதிகாரம் இல்லை என்று தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய்யை சொல்லி வருகிறார்கள். எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா? இதுல ஏன் பொய்ன்னு நான் சொல்றேன்னா, இதே மற்ற மாநிலங்கள் எடுத்து முடிச்சிட்டாங்க. கர்நாடகாவில் 2015 எடுத்தாங்க. இப்போ இந்த மாசம் 22ஆம் தேதி, அதாவது 4 நாளுக்கு முன்னாடி 2வது முறை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கர்நாடகாவில். பீகார்ல 23 எடுத்து முடிச்சிட்டாங்க. தெலுங்கானாவில் போன வருஷம் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஒரிசாவில் போன வருஷம் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆந்திராவிலையும் ஜார்க்கண்ட்லயும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. எடுத்து என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? ஒரிசாவில் எடுத்த உடனே 96 லட்சம் குடும்பங்கள் ஒரிசாவில் அவங்களுக்கு மாதம் வருமானம் 6000 ரூபாய்க்கு குறைவா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 96 லட்சம் குடும்பங்களுக்கு. 64 லட்சம் குடும்பங்கள் குடிசையில சொந்த வீடு இல்ல பீகார்ல. அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க? அந்த சொந்த வீடு இல்லாத வீடு கட்டி கொடுக்கறாங்க அரசு. 96 லட்சம் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க அரசு. எதுக்கு? சுய வேலை கொடுத்திருக்காங்க. அப்ப கணக்கெடுப்பு நடத்தினா தானே தெரியும். அது எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, அது விவசாயிகள் இருந்தாலும், எந்த சமுதாயம் இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் என்ன நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தெரியல. இன்னைக்கு காலையில கர்நாடகா கோர்ட்ல நீதிமன்றத்துல இதுக்கு வழக்கு போட்டாங்க. கர்நாடகாவில் கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. நீதிபதியில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க தெரியுமா? இன்னைக்கு கர்நாடகா அரசு கணக்கெடுப்பு நடத்துவது கர்நாடக அரசினுடைய உரிமை. கணக்கெடுப்பு தாராளமா கர்நாடக அரசு நடத்தலாம், எந்த தடையும் கொடுக்க மாட்டோம், சட்டத்துல இருக்குன்னு கர்நாடகா நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிருக்கு. ஆனா நம்ம ஸ்டாலின் என்ன சொல்றாரு? எனக்கு அதிகாரம் இல்லைங்க, மத்திய அரசு தான் எடுக்கணும். எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை சொல்லி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே. இன்னைக்கு கர்நாடக அரசு தீர்ப்பு வழங்கி இருக்குது. என்னன்னு? மத்திய அரசு இல்ல, மாநில அரசு எடுக்கலான்னு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இதுக்கு பதில் என்ன சொல்ல போறாரு ஸ்டாலின் அவர்கள்? கணக்கெடுப்பு நடத்துவது பெரிய விஷயம் இல்லம்மா. கணக்கெடுப்பு நடத்துவது 2 மாசம் போதும். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கிறான், 2 கோடி குடும்பம் இருக்கு. 2 மாசம் தான் 500 கோடி செலவாகும். 2 மாசம் 2.5 லட்சம் இல்ல 3 லட்சம் அரசு அதிகாரிகள் 2 மாசம் வீடு வீடா போய் எடுத்தா 2 மாசத்துல டேட்டா எடுத்துடலாம். இப்ப இருக்கிற கணக்கெடுப்பு 1931 எடுத்தது, வெள்ளக்காரங்காலத்துல எடுத்தது. அதை கணக்கு வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். இப்ப இருக்கிற கணக்கெடுப்பு அடுத்த 50 ஆண்டுகள் பயன்பெறும். இன்னும் தமிழ்நாடு வேகமா வளரும். யார் பின்தங்கி இருக்கிறார்களோ, எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, யார் பின்தங்கி இருக்கிறாங்களோ அந்த கணக்கெடுப்பு நம்ம கையில இருக்கும். அவங்கள நிறைய திட்டங்கள், இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம், வீடு கட்டி கொடுக்கலாம், கடனை கொடுக்கலாம், கல்வி கடனை கொடுக்கலாம், வேலைக்கு கடனை கொடுக்கலாம், வேகமா முன்னேற்றலாம். இதுதான் உண்மையான சமூக நீதி. ஆனா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அதுல எனக்கு நம்பிக்கையே இல்லை என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் எங்கேயா பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாடுல பார்த்துட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு அதுல சமூக நீதியில நம்பிக்கை இல்லை, கணக்கெடுப்புல நம்பிக்கை இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் வளர்ச்சியில நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி 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 ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மிக மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் முதலில் புரிந்து கொண்டு அதில் எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும். கணக்கெடுப்பு அவசியம் நடத்தணும். இதுல எந்தெந்த தொழில் யார் செய்யறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எந்த நிலையில இருக்கிறாங்க, இதெல்லாம் கணக்குல எல்லாமே தெரிஞ்சிடும். இப்ப இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இந்த கணக்கு உள்ள போட்டா கிளீனா பிரிச்சு எல்லாரும் அந்த தெருவுல எத்தனை பேரு, அந்த ஊர்ல கிராமத்துல எத்தனை, எந்த வட்டம் வருது, எந்த மாவட்டம், எல்லாமே டேட்டா வந்துடும். சாதாரணமா டேட்டா இது எடுக்கணும், அவசியமா எடுக்கணும். இந்தியாவில் பஞ்சாயத்து தலைவருக்கு கூட கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது. பஞ்சாயத்து தலைவர் கூட இருக்கு. ஆனா நமக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் மட்டும் இல்லையா? எங்க போய் சொல்றது? எவ்வளோ ஒரு மோசடி இது. மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் இருக்குது, ஆனா தமிழ்நாடு அரசுக்கு இல்லையா? ஏன்னா தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்குது, தமிழ்நாடு இந்தியாவில இல்ல இருக்குது. அப்போ இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு நாம் எல்லோரும் ஒன்று சேர்வோம். ஒன்று சேர்ந்து இந்த சமூக அநீதியை நாம் எல்லாரும் ஒழிப்போம். நிச்சயமா நாங்க பண்றோம், நிச்சயமா பண்றோம். ஆனா இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது. இன்னொரு 6 மாசத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க.
உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பாண்டு பேப்பர்ல எழுதி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன். நான் அதற்காக தான் நான் இருக்கிறேன். விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பார்க்கிறேன். நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம், வெல்வோம், நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம். நன்றி. நன்றி தலைவர் அவர்கள் நன்றி. நன்றி உரை திலீப் குமார், மாவட்ட செயலாளர். விவசாயிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வருகை தந்துள்ள விவசாயிகளை கடவுளாய் பார்க்கிறேன். அனைத்து விவசாயிகளுக்கும் கட்சி தலைவர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.